ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தினேஷ் நாகராஜன் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, பாகுபலி த எபிக். இந்த படம் பார்த்துட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாகுபலியோட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளான ஸ்டோரி லைன். சிம்பிள்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான எல்லா இந்தியன்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு கிங்கோட ஒரு ஸ்டோரி லைன். ஆனா, இதோட ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அத எப்படி அவங்க விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த மியூசிக், அந்த கூஸ்பம்ப் தரக்கூடிய மியூசிக். இந்த என்டையர் படத்துலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வந்து ரம்யா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு 6லருந்து 8 பேருக்கு மட்டும் தான் வந்து க்ளோஸ் அப் ஷாட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாஸ் கிரவுட தான் நெறைய காட்டியிருப்பாங்க. ஸோ, அந்த எமோஷன்ஸ வந்து கரெக்ட்டா கனெக்ட் பண்ண தெரிஞ்சது ராஜமௌழி வந்து ஒரு மிகப்பெரிய அ பெர்சன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, ஃப்ரம் த பிகினிங் எல்லா படமும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் ஹூக் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டோரி லைன் பிளஸ் வந்து அவங்க அத பிரசன்ட் பண்ண விதம். அதுக்கப்புறம் 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து படத்தோட பேக்கிரவுண்ட் மியூசிக் அண்ட் மியூசிக். இன்னொன்னு வந்து இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட். நீங்க அந்த ஒரு 8 மெயினான ஆர்டிஸ்ட்ட தவிர்த்து, மிச்ச எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க நெறைய பேர் வருவாங்க. ஆனா, வரக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயுமே ஆடியன்ஸோட அந்த ஒரு எமோஷன வந்து பில்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ, தட்ஸ் வாட் த பியூட்டி ஆஃப் த மூவி. அத வந்து ரொம்ப கரெக்ட்டா ராஜமௌழி பண்ணியிருப்பாரு. படத்துல வந்து நமக்கு ரொம்ப காமிக்கலா காமிக்கல் மீன்ஸ் ஃபன்னியா நெறைய விஷயம் இருக்கும். ஆனா, இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், அந்த மியூசிக் அப்புறம் அந்த கதையோட ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்மள மறக்க வச்சுரும். நம்ம என்னதான் அதில நெறைய ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சாலும், எண்ட் ஆஃப் த டே அந்த கூஸ்பம்ப் மொமெண்ட் மட்டும் தான் நம்ம தாட்ஸ்ல இருக்கும். ஸோ, அந்த மாரியான ஒரு எக்ஸிகியூஷன் இது. அ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? ஸோ, பாகுபலி பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2015ல ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் பார்ட் வந்து 2017ல ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் 2015ல ரிலீஸ் ஆகுற டைம்ல நான் வந்து சென்னை, அ கேளம்பாக்கம் கேளம்பாக்கம்ல வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து ஈவினிங் ஷோ போய் பார்த்தேன். அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, எல்லா ஷோஸும் ஃபுல் ஆயிடுச்சு. பட் ஈவினிங்கே கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்டின்ட்டு கேளம்பாக்கத்துலேருந்து திருப்பூர் ஒரு ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தேன். ஆ எனக்கு பர்சனலா ராஜமௌழி எப்பலேருந்து தெரியும் அப்டின்னா, மகதீரா படத்துலேருந்து எனக்கு தெரியும். ஸோ, மகதீரா வந்து நான் நெறைய டைம் பார்த்து ரசிச்ச ஒரு படம். விஷுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ, ஆம் அந்த ஒரு விஷயம் மூலியமா பாகுபலி ரிலீஸ் ஆனோனே பார்க்கணும் அப்டின்ட்டு நான் போய் பார்த்தேன். நான் பார்த்த தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்போரூர்ல இருக்க தியேட்டர். அந்த தியேட்டர் பேர் எனக்கு சுத்தமா மறந்துருச்சு. ஆ அந்த தியேட்டர்ல வந்து மனோஹரி மனோஹராவா? மனோஹரியா? ஸோ அந்த சாங் வரும்போது அதில ராஜமௌழி வருவாங்க. அது ராஜமௌழி தான் அப்படின்றது வந்து அந்த தியேட்டர்ல ஷோ பார்த்த யாருக்குமே வந்து அந்த டைம்ல தெரியாது. ஆ ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அங்க பார்த்தேன். செகண்ட் பார்ட் வந்து 2017 டைம்ல ரிலீஸ் ஆனப்ப நான் வந்து வடபழனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வடபழனியில இருக்கப்ப பேலஸோல என்னோட கொலீக்ஸ் பிளஸ் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் அந்த மாரி தான் நான் பார்த்தேன். இப்ப எபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோனே ஃபர்ஸ்ட்டு ஐமேக்ஸ்ல இல்லன்னா வந்து வேற ஏதாவது ஒரு நல்ல ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் கோயம்புத்தூர்ல இருக்க வேண்டியது. பட் கோயம்புத்தூர்ல இருந்தா கண்டிப்பா ஐமேக்ஸ் இல்லன்னா வேற ஏதாவது நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு நெனச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா நான் இப்போ திருச்சியில இருக்கேன். அது மட்டும் இல்லாம டிக்கெட்ஸ் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தப்ப ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் மட்டும் தான் புக்கிங் ஓப்பன் ஆயிருந்தது. ஐ டோன்ட் நோ வெதர் தே வில் எக்ஸ்டெண்ட் த டேஸ். இல்லன்னா நான் திரும்பி கோயம்புத்தூர் போற வரைக்கும் அந்த இதில ரன் பண்ணுவாங்களா அப்படின்றதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இல்ல. அதனால சரி ஓகே, திருச்சியிலே இருக்க ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு புக் பண்ணி போயிட்டு வந்துட்டேன். ஆ ஓவராலா இந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த 2 பார்ட்டோட அ கம்பைன்டு டிஃபரண்ட் வெர்ஷன் ஆஃப் எடிட் தான் வந்து இந்த பார்ட் ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. இந்த எபிக் அப்படின்றது. எனக்கு பெர்சனலா பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம திருப்பி பார்க்குறோன்ற பட்சத்தில நெறைய விஷயங்கள் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா, இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லாருக்கும். இந்த மாரியான பெரிய படங்கள் பார்க்குறப்ப. ஆ ஒரு நெறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் காமெடியா இருந்த மாரி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த செகண்ட் பார்ட்ல வர அனுஷ்காவோட லொகேஷன் ஃபுல்லா புரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் பிரபாஸ் வந்து அந்த வாட்டர்ல வர்றது. ஸோ இந்த மாரியான சில விஷயங்கள்லாம் வந்து ஃபன்னா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்குறப்ப. இத தாண்டி அ அந்த டைம்லயே வந்து இவ்ளோ பெரிய விஷயம், இல்ல இவ்ளோ பெரிய வார் சீக்வென்ஸ் அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறது வந்து பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்குறப்ப ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவேன்.
மத்தபடி பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த தியேட்டர்ல நமக்கு கூட இருக்க ஆடியன்ஸுமே வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படம் பார்க்குறப்ப, அந்த ஆடியன்ஸோட வைப தான் வந்து நமக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஆப்வியஸா இந்த படம் வந்து மோர் தென் 3 1/2 ஹவர்ஸ் அப்படின்றப்ப, எல்லா ஆடியன்ஸுமே வந்து படத்தோட ஒன்றி பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வரமாட்டாங்க. அதே மாரி தான் எனக்கும் நடந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்திருந்தாங்க. அவங்க அவங்க பண்ண சில விஷயங்கள் வந்து அந்த மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸா படத்துக்கு போறீங்க அப்புட்ன்னா, அ ஒரு ஒரு மைண்ட் செட்ல வாங்க. பிகாஸ் மத்த எல்லா ஆடியன்ஸும் படம் என்ஜாய் பண்ண வருவாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நீங்க வந்து படத்த பார்க்குறது தான் நான் ஒரு சின்ன விஷயமா சொல்லிப்பேன். ஏன்னா, அது டெஃபினட்டா இந்த மாரி படம் புடிச்சு, இல்லன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வர நெனைக்கிறவங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ இது ஒண்ணு மட்டும் தான். மத்தபடி உங்களுக்கு டைமும், பாகுபலி அந்த ஒரு விஷயம் ரொம்ப புடிச்சிருந்தது அப்புட்ன்னா, நீங்களும் இந்த படத்த கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சாட்டர்டே, சண்டே இந்த நான் இப்ப சாட்டர்டே தான் இந்த வீடியோ போடப் போறேன். ஸோ சண்டே ஒரு நாள் எல்லா தியேட்டர்லயும் ஓட வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க அ போய் செக் பண்ணி பாருங்க. பட் டோன்ட் கோ வித் எனி எக்ஸ்பெக்டேஷன். ஆல்ரெடி பார்த்தது தான் ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் எடிட். பிளஸ் வந்து அ ஏற்கனவே சஸ்பென்ஸு பிளஸ் அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் நமக்கு முன்னமே தெரிஞ்சுட்டதுனால, கண்டிப்பா அ அந்த ஒரு எக்ஸைட்மென்ட் வந்து எல்லா சீனுக்குமே வராது. அ டைம் கிடைச்சா கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. அண்ட் தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் வீடியோ அண்ட் see you in some other video guys.